நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த உண்மைகள் எல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லிட்ட சாக விரும்புகிறேன். ம் நீங்கள் வந்து பெரிய மனிதர்களாக நினைத்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் எவ்வளவு இழிவானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்குமூலத்தை முடிச்சிருக்காரு ஆட்டோ சங்கர். எல்லாரும் பேரும் சொல்லிட்டாரா? அதான் இப்போ நான் சொன்னது மாதிரியாக பல பெரிய மனிதர்களுடைய பேர்கள் தான் சொல்லியிருக்காரு. அதில் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களா? இல்லாட்டா ஆதாரங்கள் இல்லை அப்படின்ட்டு? ஆதாரங்கள் இல்லை, எப்படி எடுக்க முடியும்? ஆரம்பத்திலே சொன்னீங்க அவர் கூட அப்போ தொடர்புல இருந்தவங்க கூட இப்போ ஆட்சி அதிகாரத்துல பவர்ல இருக்காங்க அப்படின்னு. ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்கன்னு நான் சொல்லல, இப்பவும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இந்த அச்சமில்லாத நடிகை, அப்புறம் வந்து பல்லவி பாடிய நடிகை, அந்த காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் வந்து அந்த அக்கா தங்கை நடிகை, அந்த காவல் உயர் அதிகாரி, அந்த உயர் அதிகாரி ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆயிட்டு தான் பெரிய யோகியவான் மாதிரி சமீபத்தில் அவர் பேட்டி கொடுத்ததை பார்த்தேன் நான். இது போன்ற பல பிரபலங்களும் இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நடிகைகளில் வந்து ஒரு நடிகை வந்து 2 முறை கல்யாணம் பண்ணி 2 பேரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நடிகை வந்து ஒரு சினிமாக்காரரை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அக்கா தங்கை நடிகைகள்லையும் வந்து ஒருத்தங்க வந்து கல்யாணம் பண்ணி கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு நடிகை வந்து கணவனை பிரிஞ்சு வாழறதாக கேள்விப்பட்டேன். இப்போ ஆட்டோ சங்கர் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே காவல்துறையினர் தான். நிச்சயமா. அதாவது தவறான காவலர்கள், காவலர்கள் நேர்மையானவர்கள் அதிகாரிகளிலும் இருக்கிறாங்க, கீழ்மட்ட காவலர்களிலும் இருக்கிறாங்க. தவறான காவலர்கள், தவறான காவல் அதிகாரிகளால் தான் ஆட்டோ சங்கர் என்கிற ஒரு மிகப்பெரிய கிரிமினல் உருவானார்.